நான் என்ன சொல்றேன்னா, நம்ம சித்தால வந்து சொல்லுவோம். இப்ப கண்ணப்பர் சிவனை வந்து சொல்லுவாங்க, ஊனுக்கு ஊன்பாங்க. அப்போ வந்து சுகர் வருது அப்படின்னாலே மெயின் வந்து வெயிட் லாஸ் இருக்கும். அப்போ மெயின் வந்து எக்ஸ்ட்ரா மசிலை சார்ந்ததே வந்து நம்மளுக்கு வந்து இதாக இருக்கும்போது, அப்போ எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஊனுக்கு ஊனுங்கும் போது, இப்போ எப்படி குளிர்ச்சி வீரியம் வந்து நம்மளுக்கு வந்து குளிர்ச்சியாக கொடுக்குமோ அந்த மாதிரி நம்ம நான்வெஜ் வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் பால் வந்து ஏன் சித்தால வந்து அனுபானமாக கொடுத்துருக்காங்கன்னா, உண்மைக்குமே நாட்டு மாட்டோட பால் வந்து தான் நம்மளுக்கு வந்து அனுபானம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. பால் பொறுத்தளவுக்கு என்னன்னா, ஸோ அடுத்தது ஏட்டுங்கிறது பரவாயில்ல, ஏதோ நம்ம ஹைப்ரிட் மாடாக இருந்தால் கூட அதை கொஞ்சம் ஏதோ ஓரளவுக்கு வந்து நெய்யை காய்ச்சி எடுத்தால் ஓரளவுக்கு நம்ம நாட்டு மாட்டுக்கு நியரஸ்டாக. அடுத்தது உண்மையாகவே நாட்டு மாட்டு நெய் நமக்கு கிடைக்கணும்னா மிகப்பெரிய கஷ்டம். ஏன்னா 2.5 லிட்டர் 3 லிட்டர் தான் அது கறக்குமே. அதுலேருந்து நெய் எடுக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அதில் நமக்கு கிடைக்கும் போது 2000 ரூபா பக்கம் வந்துடுது. கேட்டால் யாரும் வாங்குறது ரொம்ப கஷ்டம். அனைத்து வியாதிகளுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் உயர்தரமான சிகிச்சைகள் வழங்கப்படும். சரண்ஸ் ஹாஸ்பிட்டல்